உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. மறக்காமல் மேலே இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் கூகுள் போய்ட்டு IRCTCன்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. நியூ யூசர்ஸ் சைன் அப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. இந்த கேப்சாவையும் என்ன கேரக்டருக்கு அதை பார்த்து கேர்ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் ஸ்க்ரீனில் போய்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனோட நேமை டைப் பண்ணுங்கள். அப்புறம் எங்கே போகிறீங்களோ டு அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. கொடுத்தோடனே இந்த விண்டோ டிஸ்பிளே வருங்க. அதில் நீங்கள் எந்த ட்ரெயின் எங்கே போகணுமோ அந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். டிக்கெட் அவைலபிலிட்டி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க. இதில் அவைலபிளுக்கு நான் புக் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்கள் டீட்டெயில் யார் யார் போகிறீங்களோ, இன்கேஸ் நான் இங்கே ஒருத்தர் தான் போகிறாரு அதனால் அவர் பேரை மென்ஷன் பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் 6 பேர் வரைக்கும் அதில் டைப் பண்ணலாம். அவரோட நேம் ஸ்பெல்லிங்கோட கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது அவரோட ஏஜ் அதையும் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அந்த டீட்டெயில் போட்டுருங்க. அதுக்கடுத்தது பர்த் ப்ரிஃபரன்ஸ் லோயரா அப்பரா மிடிலான்ட்டு செலக்ட் பண்ணுறேங்க. இது சீனியர் சிட்டிசனாக தான் இன்றைக்கி நான் சீனியர் சிட்டிசன் ஒருத்தருக்கு போடுறோம், அதனால் நான் செலக்ட் பண்ணுறேன். உங்கள் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ரிஃபர்டு கோச் ஐடி அது உங்களுக்கு பர்டிகுலர் இந்த கோச்சில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கோச் நம்பர் தெரிஞ்சால் அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லைனா அதை பிளாங்காக விட்டுருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் விட்டுடலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் அந்த கேப்சா அந்த கேரக்டர்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பட்டனை இப்போ இந்த விண்டோ ஜென்ரேட் ஆகுங்க. அதில் டிக்கெட்டோட ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேமெண்ட் மோடில் பே பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நான் நெட் பேங்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டு எதில் வேணாலும் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நெட் பேங்கிங் ஆப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த செக் பாஸ் கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு இது ஒரு பேங்க்குக்கும் டிஃபர் ஆகுங்க. நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் எந்த பேங்க்கில் இருக்குங்களோ அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இப்போ நான் ஓடிபியை டைப் பண்ணுறேங்க. 1 டைம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் ஐஆர்சிடி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. நீங்கள் இந்த ப்ராசஸர் ஒன்று கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இதை ப்ராசஸ் பண்ணால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பேக் பட்டனையும் இல்லை ரெஃப்ரெஷ் பட்டனையும் நீங்கள் எப்பவும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, அது ஃபெயிலியர் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருந்தால் பேமெண்ட் ஃபெயிலியர் இல்லாமல் ஆகிடும். இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் 1 வீக்கில். அதை பற்றி கவலைப்படாதீங்க. மோஸ்ட்லி நல்ல நெட்வொர்க் இருக்கிற டைமில் ஃபாஸ்ட்டாக இருக்கிற சிஸ்டத்தில் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபெயிலியர் வராதுங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்கள் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம், இல்லை உங்களை ஃபோனில் எஸ்எம்எஸ் வரும், அதையே கூட நீங்கள் வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். எஸ்எம்எஸ் இருந்தாலும் போதும், பிரிண்ட் எடுத்தாலும் உங்கள் சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.